வணக்கம். ஒரு வரலாற்று சம்பவத்தை பத்தி படிக்கும்போது, இது கரெக்ட்டா இந்த வருஷம் தான் நடந்துச்சுன்னு எப்படி இவ்ளோ உறுதியா சொல்றாங்கன்னு என்னைக்காவது யோசிச்சிருக்கீங்களா? ஒரு நிகழ்வோட சரியான தேதியை நாம எப்படி கண்டுபிடிக்கிறோம்? இந்த இன்ட்ரெஸ்டிங்கான கேள்விக்கு தான் நாம இன்னைக்கு பதில் தேட போறோம். சரி, வாங்க ஆரம்பிக்கலாம். முதல்ல நாம எல்லாரும் பயன்படுத்துற கிமு கிபி சிஸ்டம்னா என்னன்னு பாப்போம். அப்புறமா பௌத்தம், சகா, ஹிஜ்ரி மாதிரி வேற கலாச்சாரங்கள் எப்படி நேரத்தை கணக்கிடுறாங்கன்னு பார்க்கலாம். கடைசியா பூமிக்கடியில புதைஞ்சிருக்கிற ரகசியங்களை தொல்பொருள் ஆய்வாளர்கள் எப்படி கண்டுபிடிக்கிறாங்கன்னு பார்க்க போறோம். யோசிச்சு பாருங்க. வரலாறுங்கிறது ஒரு பெரிய கதைனா, அந்த கதையோட அத்தியாயங்களை வரிசைப்படுத்த நமக்கு ஒரு டைம்லைன் வேணும் இல்லையா? அந்த டைம்லைன் தான் காலம். நேரத்தை சரியா அளக்காம வரலாற்று நிகழ்வுகளுக்கு இடையிலான தொடர்பையோ எதுக்கப்புறம் எது நடந்துச்சுன்னோ நம்மால புரிஞ்சிக்கவே முடியாது. அதை செய்யறதுக்கு பல சுவாரஸ்யமான வழிகள் இருக்கு. இந்த கேள்விதான் நம்மளோட இந்த தேடலோட மைய புள்ளி. இதுக்கு பதில் தேடும்போது தான் மனுஷங்க காலத்தை கணக்கிட எவ்வளவு அற்புதமான வழிகளை கண்டுபிடிச்சிருக்காங்கன்னு தெரிய வரும். சரி, வாங்க நம்ம எல்லாருக்கும் நல்லா தெரிஞ்ச பரவலா பயன்படுத்துற ஒரு முறையிலிருந்து ஆரம்பிக்கலாம். நம்மள நிறைய பேருக்கு தெரிஞ்ச ஒரு சிஸ்டம்லேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். உலகத்தில் இருக்கிற பெரும்பாலான வரலாற்று புத்தகங்கள்ல, ஏன் நம்ம ஸ்கூல் புக்ஸ்ல கூட இந்த முறை தான் இருக்கு. இது ஒரு குறிப்பிட்ட நிகழ்வை மையமா வச்சது. அது என்னன்னு பாப்போமா? இந்த சிஸ்டம் இயேசு கிறிஸ்துவின் பிறப்ப வரலாற்றோட சென்டர் பாயிண்டா வச்சுக்குது. சிம்பிளா சொல்லணும்னா, அவரோட பிறப்புக்கு முன்னாடி நடந்ததெல்லாம் கிறிஸ்துவுக்கு முன், அதாவது கிமு. அவருக்கு பின்னாடி நடந்ததெல்லாம் கிறிஸ்துவுக்கு பின், அதாவது கிபி அப்படின்னு கணக்கிடுறாங்க. இந்த டைம்லைனை பாருங்க, உங்களுக்கு இன்னும் நல்லா புரியும். இங்க ஆண்டு 1 தான் சென்டர் பாயிண்ட். அதுக்கு வலது பக்கம் வருஷங்கள் முன்னோக்கி போகுது, அதான் கிபி. இடது பக்கம் வருஷங்கள் பின்னோக்கி 0வை நோக்கி வருது, அதுதான் கிமு. உதாரணத்துக்கு, இலங்கைக்கு பௌத்த மதம் முதல்ல வந்த சம்பவத்தை எடுத்துக்கலாம். மகிந்த தேரர் இலங்கைக்கு வந்தது கிறிஸ்துவின் பிறப்புக்கு கிட்டத்தட்ட 250 வருஷத்துக்கு முன்னாடி. அதனாலதான் அந்த முக்கியமான நிகழ்வை நாம கிமு 250ன்னு சொல்றோம். இன்னொரு பக்கம் டைம்ல முன்னாடி போறத பார்ப்போம். ரொம்ப ஃபேமஸான மின்னேரிய குளத்தை கட்டின மகாசேன மன்னரோட ஆட்சி கிறிஸ்துவின் பிறப்புக்கு 274 வருஷத்துக்கு அப்புறம் தொடங்குச்சு. அதனால அந்த வருஷத்தை நாம கிபி 274ன்னு குறிக்கிறோம். ஆனா இங்க தான் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் இருக்கு. நாம இப்ப பார்த்த அந்த கிமு கிபி சிஸ்டம்ங்கிறது நேரத்தை அளக்க பயன்படுத்துற பல கடிகாரங்கள்ல ஒண்ணு மட்டும்தான். ஒவ்வொரு கலாச்சாரமும் தனக்குன்னு ஒரு தனி ஆண்டு ஒண்ணு வச்சிருக்கு. உதாரணத்துக்கு பௌத்த சகாப்த நாட்காட்டியே எடுத்துக்குவோம். இது இயேசுவோட பிறப்ப மையமா வச்சு இல்ல, அதுக்கு பதிலா புத்தர் பரிநிர்வாணம் அடைஞ்ச வருஷத்தை அதோட ஆண்டு 1ஆ எடுத்துக்குது. நம்ம கிமு கிபி கணக்குப்படி பார்த்தா இது கிமு 544ல ஆரம்பிக்குது. பாத்தீங்களா எவ்வளோ வித்தியாசமான ஒரு பார்வை. இந்த டேபிள் அந்த வித்தியாசத்தை ரொம்ப தெளிவா காட்டுது. இங்க பாருங்க, கிபி சிஸ்டம்ல ஆண்டு 1ன்னு சொல்றது பௌத்த சகாப்தத்துல 544வது வருஷம். அதே மாதிரி நாம முன்னாடி பார்த்த மகாசேன மன்னரோட ஆட்சி கிபி 274ல தொடங்குது. ஆனா பௌத்த கேலண்டர் படி அது 818வது வருஷம். ஒரே சம்பவம், ஆனா 2 வேற வருஷ கணக்கு. இந்த மாதிரி வெவ்வேறு கால கண்ணோட்டங்கள் இதோட முடியல. பௌத்த சகாப்தம் மாதிரியே இன்னும் சில முக்கியமான கலாச்சாரங்களும் அவங்களுக்குன்னு தனி கேலண்டர்களை உருவாக்கியிருக்கிறாங்க. வாங்க அதையும் பார்க்கலாம். சாலிவாகன சகாப்தம்னு ஒன்று இருக்கு. இதோட தொடக்கப்புள்ளி கிபி 78. இது எதுக்குன்னா, இந்தியால சாத்தகர்ணிங்கிற மன்னர் ஒரு பெரிய இராணுவ வெற்றியை பெற்றதை நினைவுபடுத்துறதுக்காக. இங்க பாத்தீங்கன்னா ஒரு வரலாற்று வெற்றி ஒரு புது காலத்தோட தொடக்கமா மாறுது. அதே மாதிரி இஸ்லாமிய கேலண்டரான ஹிஜ்ரி கிபி 622ல இருந்து ஆரம்பிக்குது. இதோட மையம் ஒரு இராணுவ வெற்றி இல்ல, அதுக்கு பதிலா நபிகள் நாயகம் மெக்காவிலிருந்து மெதினாவுக்கு போன ஒரு புனித பயணம். இங்க ஒரு மத ரீதியான முக்கியமான நிகழ்வு காலத்தோட ஆரம்ப புள்ளியா இருக்கு. அப்போ ஆண்டு 1ன்னா என்ன? அது ஏதோ ஒரு உலக பொதுவான உண்மை கிடையாது. அது ஒரு தேர்வு. ஒவ்வொரு கலாச்சாரமும் தனக்கு ரொம்ப முக்கியம்னு நினைக்கிற ஒரு நிகழ்வை, அது ஒரு பிறப்பா இருக்கலாம், ஞானமா இருக்கலாம், வெற்றியா இருக்கலாம், இல்லைன்னா ஒரு பயணமா இருக்கலாம், அதை தன்னோட காலத்தோட தொடக்கமா அறிவிக்குது. சரி, இவ்வளவு நேரம் நம்ம பார்த்ததெல்லாம் எழுதப்பட்ட பதிவுகள், கேலண்டர்களை வச்சு. ஆனா எழுத்து வடிவமே இல்லாத காலத்தை பத்தி நாம எப்படி தெரிஞ்சுக்கிறது? அதுக்கான பதில் நம்ம கால் கீழே மண்ணுக்குள்ள புதைஞ்சிருக்கு. இங்கதான் ஆர்கியாலஜி, அதாவது தொல்பொருளியல் உள்ள வருது. இது கேலண்டரையோ எழுதின தேதிகளையோ நம்பி இருக்காது. அதுக்கு பதிலா தொல்பொருள் ஆய்வாளர்கள் பூமியே ஒரு பெரிய வரலாற்று புத்தகமா பார்க்கறாங்க. அந்த புத்தகத்தோட பக்கங்கள் தான் மண்ணோட அடுக்குகள். இந்த முறைக்கு பேரு அடுக்கு ஆய்வு அல்லது ஸ்ட்ராட்டிகிராஃபி.
சிம்பிளா யோசிச்சு பாருங்க. காலப்போக்குல மண்ணு, தூசி எல்லாமே படிஞ்சு படிஞ்சு ஒரு கேக் மாதிரி லேயரா உருவாகும். ஒவ்வொரு லேயரும் ஒரு குறிப்பிட்ட காலத்தோட சாட்சி. இதோட அடிப்படை ரூல் ரொம்ப சிம்பிள். நீங்க எவ்ளோ ஆழமா தோன்றீங்களோ அவ்ளோ பழமையான லேயரை பாப்பீங்க. மேல இருக்கிற லேயர்லாம் புதுசு. இந்த லேயர்கள்ல கிடைக்கிற பொருட்களை வச்சு அது எந்த காலத்தை சேர்ந்ததுன்னு நம்மால கணிக்க முடியும். ஓகே, நாம இப்போ வேற வேற கேலண்டர்களை பார்த்தோம், மண்ணுக்குள்ள புதைஞ்சிருக்கிற காலத்தையும் பார்த்தோம். இந்த எல்லா பார்வைகளும் சேர்ந்து நமக்கு என்ன சொல்ல வருது? வாங்க எல்லாத்தையும் ஒண்ணா சேர்த்து பார்ப்போம். முதலாவதா நாம தெரிஞ்சுக்க வேண்டிய முக்கியமான விஷயம், நாம நேரத்தை அளக்கிற முறைங்கிறது உலக பொதுவான உண்மை கிடையாது. அது ஒரு தேர்வு. நாம பயன்படுத்துற ஒவ்வொரு கேலண்டரும் ஒரு குறிப்பிட்ட கலாச்சாரத்தோட பார்வை தான் காட்டுது. ரெண்டாவதா, ஒவ்வொரு கேலண்டரோட ஆரம்ப புள்ளியும் அந்த சமூகம் எதுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்குதுங்கிறத காட்டுது. ஒரு சமூகத்துக்கு எது ரொம்ப முக்கியமோ, எது அவங்க அடையாளத்தோட மையமோ, அதுதான் அவங்க காலத்தோட தொடக்கமா மாறுது. கடைசியா இந்த மாதிரி வெவ்வேறு கடிகாரங்களை பத்தி நம்ம தெரிஞ்சுக்கிறது நம்ம எல்லாருடைய பொதுவான கடந்த காலத்தை பத்தி ஒரு ஆழமான முழுமையான புரிதலை கொடுக்குது. வரலாறுங்கிறது ஒரே ஒருத்தர் சொல்ற கதை இல்ல, அது பல குரல்களோட தொகுப்புங்கிறத இது நமக்கு உணர்த்துது. அப்போ காலத்தையே நாம இத்தனை விதமா பார்க்கலாம்னா, இந்த ஒரு கேள்வியோட இந்த விளக்கத்தை நான் முடிக்கிறேன். நாம இதுதான் உலக உண்மைன்னு கேள்வி கேட்காம ஏத்துக்கிற வேற என்னென்ன விஷயங்கள் உண்மையில நம்ம பார்வையை பொறுத்து மாறக்கூடியதா இருக்கலாம்? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க.